வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த் சுப்பையன். இன்றைக்கி நம்ம ஜோதிட தகவல், அதாவது எல்லாம் நம்பிக்கை யூடியூப் சேனல் மூலமாக பார்க்க போகிற தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன், மாத ராசி பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தனுஷ் ராசிக்கு இந்த மாதம் ராசி எப்படி இருக்க போகுது, பலன் எப்படி இருக்கும்போது தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தனுஷ்னு சொன்னாலே தனுஷோட அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான் தான். அப்போ உங்களோட ராசிநாதர் வந்து 6ஆம் இடத்துல இருப்பாப்புல. அது மட்டும் கிடையாது, 9 கிரகங்கள் எந்தெந்த இந்த ஒரு மாதத்தில், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாங்கன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா, நான் உங்களுடைய தனுஷ் ராசி அன்பர்களுடைய நிதிநிலையை பார்த்துடலாம். நிதிநிலைன்னு சொல்லும்போது பொருளாதாரம், பணம், இது சம்மந்தமாக எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த 9 கிரகங்கள் எப்படி பண்ணுறாங்க அதையும் பார்த்துடலாம். நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து பணம் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு நிதானம் தேவை. ஆனால் மிதமான வருமானம் வந்துட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? எப்படியும் அதாவது வருமானத்துக்கு கொஞ்சம் 1 மடங்கு அதிகமான செலவுகளும் காட்டுது. அப்போ இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அந்த சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய லக்னாதி, உங்களுடைய ராசி அதிபதி குரு செவ்வாயோட சேர்ந்துருப்பார். 5ஆம் இடத்துக்குரிய செவ்வாயோட சேர்ந்து 2 பேரும் கூட்டணி போட்டு 6ஆம் இடத்துல உட்காந்துருப்பாங்க. சரிங்களா? 6ஆம் இடத்துல உட்காந்துட்டு அவங்களுடைய பார்வைன்னு ஒரு விஷயம் உண்டு. ஏன்னா 2 பேருக்குமே சிறப்பு பார்வை, 7ஆம் பார்வை உண்டு. 7ஆம் பார்வை வந்து 12ஆம் இடத்து மேலே பார்ப்பாங்க. அதுபோக சனி பகவானும் வக்கரம் அடைகிறாரு. இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுடைய வருமானம் இருக்கும் பார்த்தீங்களா, கண்டிப்பாக ஒரு உயர்வு இருக்கும். சில நேரங்களில் அது இல்லாமல் கூட போகலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தனிப்பட்ட மனிதர்கள், அது இப்போ உங்கள் குடும்பம் சார்ந்த, நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல உங்களோட குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு உயர்வு இருக்கும். தனிப்பட்ட மனிதர், தனுஷ் ராசிக்காரங்களும் சுற்றி இருக்கிற ராசி, ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டேன்னா எல்லா ராசிக்காரங்களும் இருப்பாங்க. தனுஷ் ராசி வச்சு சுற்றி இருக்கிறவங்களுக்கு வருமானம் இருக்குங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் தனுஷ் ராசிக்காரங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த வருமானம்ன்ற விஷயத்தில் ஒரு சில தடை ஏற்படுகிறது. இது எதனாலும் பார்த்தீங்கன்னா, இந்த கிரகத்துடைய இதுதான் செலவுகள் உண்டாகும். சரிங்களா? ஃபஸ்ட் ஆஃப், அதாவது முதல் பாதியில் வந்து சூரிய பகவான் உங்களுடைய, அதாவது ஆகஸ்ட் 1லேருந்து 15 வரைக்கும் சூரியன் உங்களுடைய 8ஆம் இடம் கடகத்தில் உட்காந்துருப்பார், சந்திரனோட வீடு. அப்போ இது என்ன ஆகுன்னா, இது உங்களுக்கு பல்வேறு வகையில், அதாவது சொல்லுவாங்கள்ல, தேவையில்லாத செலவுகளும் காட்டுதுங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்து நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிதியை, அதாவது உங்களுடைய பணம் சம்மந்தமான விஷயத்தை சாதகமாக பயன்படுத்த முடியும். அதே நேரத்துக்கு ஆகஸ்ட் 16லேருந்து 31 வரைக்கும் அடுத்த 15 நாட்களில் சூரியன் வந்து 9ஆம் இடத்துக்கு வந்துடும். தான் சொந்த வீட்டுக்கு வரும்போது 9ஆம் வீடு. அப்போ நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் அங்கே சுக்கிரனும் இருப்பார். அவர் ஒரு ஆகஸ்ட் 22, 26க்கு அப்புறம் அவர் பயிற்சி ஆவார். ஆனால் இந்த காலகட்டங்களில் என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய ஜாதகப்படி அந்த வருமானம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த வருமானம் ஸ்ட்ராங் ஆயிரும். வருமான பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி அப்படியே ஒரு 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 பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வந்துடும். இது உங்களுடைய பொருளாதார ரீதியாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது ஒன்று. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த நிதிநிலைன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது பணம் சம்பந்தமான விஷயம்னு பார்க்கும்போது நான் அதான் சொல்ல வரேன். உங்களுடைய அதாவது உங்களுடைய எல்லா விஷயத்தையுமே, ஒரு ஃப்யூச்சர் சம்மந்தமான எல்லா விஷயத்துக்குமே ஒரு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இந்த இடத்துக்கு இதாகிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, முக்கியமான விஷயம் பணம் சம்பந்தமாக, உங்களுடைய தொழில் சம்பந்தமாக ஒரு வருமானம் உண்டு. வியாபாரம் சம்பந்தமாக வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதத்தில் அதிக லாபம் உண்டுங்க. தனுஷ் ராசி அன்பர்களுக்கு வந்து ஆகஸ்ட் மாதத்தில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல மாற்றம், இந்த ஜாதக ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த கிரக பயிற்சிகளை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு காட்டிகிட்டு இருக்கு. அப்படின்ட்டு இருக்கும்போது நிதிநிலை கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து சமநிலையிலே கொண்டு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சமநிலை. அப்போ என்ன ஆகுனா, இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த அதிக செலவு வரும்போது உங்களுக்கு பொருள் அழுத்தத்தோட மன அழுத்தம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இதுவும் காட்டுது. மன அழுத்தம்ன்ற போது என்ன ஆகுன்னா, இந்த மாதத்தில் வந்து எல்லா விஷயம், உடல் ஆரோக்கியம்ன்ற விஷயத்தில் கவனம் தேவை, அதிகமான கவனம் தேவை. ஏன் அப்படின்னா, உங்களுடைய 6ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் குரு இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு விதமான ப்ரெஷர் சம்பந்தமாக, ப்ரெஷர்னு சொல்ல முடியாதுங்க, ஸ்ட்ரெஸ்ஸுன்னு தான் சொல்லணும். ப்ரெஷர் வேறு, ஸ்ட்ரெஸ்ஸு வேறு. மன அழுத்தங்கள் நிறைய இருந்துகிட்ருக்கும். சரிங்களா? அப்போ அந்த மன அழுத்தங்கள் இருக்க போது என்ன ஆகுன்னா, அது மட்டும் கிடையாது, இந்த சூரியன் சனியும் ஒரு சேர்க்கை ஆறாங்க. சேர்க்கைனா பார்வைகள், சூரியன் மேலே சனி பார்வை விழும் ஆகஸ்ட் 16க்கு அப்புறம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு விஷயம்
இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு போகும். சின்ன தலைவலிகள், ஒரு பாத வலி, சொல்லுவாங்கள்ல வயிறு சம்பந்தமான வலிகள், மூட்டு வலி, தோள்பட்டை வலி, இந்த மாதிரி உடம்புல எதெல்லாம் இருக்கோ, கண் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு போகும். ஆனால் நீங்கள் வந்து இதுக்கு வந்து பயப்பட வேண்டாம். இது எல்லாமே நீங்கள் இதுக்காக நீங்கள் மருத்துவம்லாம் போகிற அளவுக்குலாம் இருக்காதுங்க. அதாவது செலவுன்னு சொன்னது வந்து உங்களுக்கு வேறு செலவு தவிர உங்களுக்கு மருத்துவத்துக்குள்ளே செலவு இருக்காது. அப்போ நீங்கள் அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். என்ன நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் வந்து ஒரு கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. இது நீங்கள் ஆகஸ்ட் தொடங்கினோடனே நீங்கள் அதுக்கான ஒரு முயற்சியில் இறங்குங்க. கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலையும் உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு இதாக தான் இருக்க போகுது. சரிங்களா? அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வருமானம் வரணும், நம்ம கண்டிப்பாக தொழில் விஷயத்தை காட்டணும். அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் தனுசு ராசி என்பவர்களுக்குன்னு பார்க்கும்போது, இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா தொழில் இருக்கும்போது உங்களுக்கே நம்ம தொழில்னு எடுத்தாலே முதல்ல நம்ம பார்க்குறது வந்து 10ஆம் இடம் தான் பார்ப்போம். 10ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் வந்து கரெக்டாக மேலே உட்காந்துருப்பார். அதாவது சூரியன் புதன் இவங்களோட சேர்ந்து உட்காந்துருப்பார். புதன் உட்காந்துருப்பார். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல உங்களுடைய இதில் வந்து கேது பகவான் உட்காந்துருப்பார். கண்ணியில் கேதுவும் 4ஆம் இடம்ன்ற சொல்கிற மீனத்தில் ராகு உட்காந்துருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா முதல் பாதி, அப்போ முதல் பாதின்னு கூட சொல்ல முடியாது, உங்களுடைய சக ஊழியர்கள்கிட்ட நல்லா பார்த்துவங்க, அதான் முக்கியம். சக ஊழியர்கள்கிட்ட கருத்து பேசும்போது கவனம் தேவை. எதுக்கு நான் கருத்து பேசும்போது கவனம் தேவைன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை விடும்போது அது உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும். அது மட்டும் கிடையாது, உங்களுடைய முன்னேற்றத்தையும் தடுக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த அவங்கள்ட்ட சொல்கிறீங்க, இப்படி இருக்கு பண்ண போகிறேன், எதுனாலும் உங்களுடைய பர்சனலாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் சம்மந்தமாக ஒரு விஷயமா இருக்கட்டும், நான் அப்படி பண்ண போகிறேன், நான் அதுனா செவி வழி பேச்சு, நம்ம பேசுகிறவங்க கேட்காங்கன்னா அவங்க உங்களுக்கு நெகட்டிவ்ஸாக நினைப்பாங்க. அப்போ என்ன ஆகுன்னா உங்களுக்கு வேலைக்கு பாதிப்பு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இது எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்ருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு புது வேலைக்கு போட்டிருப்பீங்க. நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை உங்கள் நேவராக இருக்கட்டும், இல்லை உங்களோட ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, நான் அப்படி ஒரு வேலைக்கு போட்டிருக்கேன், ஒரு நல்ல கம்பெனி, அந்த வேலைக்கு போனால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அந்த ஆகஸ்ட் மாதம் தனுஷ் ராசி என்பவர்கள் வந்து எந்த விஷயம் செஞ்சாலும் சரி, வேலை சம்மந்தமாக எந்த விஷயம் செஞ்சாலும் சரி, உங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும். உங்கள் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. வீட்டில் உள்ள நபர்கள், அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்கள தவிர்த்து வேறு யாருக்கும் இந்த விஷயங்கள் தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து முன்னேற்றம் இருக்காதுங்க. அந்த விஷயம் என்ன ஆகுனா, அதில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் ப்ளஸ் பிரச்சனைகளையும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஒரே வார்த்தை சொன்னால் ஏமாற்றங்கள் உண்டாயிரும் அதனால். அப்போ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஏன்னா ஆகஸ்ட் 22க்கு அப்புறம் ஒரு விஷயம் உண்டுங்க. என்ன ஆகுன்னா, அந்த புதன் பகவான் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் வந்து பின்னோக்கி செல்வார். புதன் பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்து அதிபதி, கன்னிராசிக்குரிய அதிபதி புதன் பகவான் பின்னோக்கி செல்லும்போது என்ன ஆகும்னா, உங்களுடைய அதாவது சொல்லுவாங்கல்ல, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையில் கவனமாக இருக்குங்க. எதுக்குன்னா பழைய விஷயங்கள் நோண்டுவாங்க. பழைய விஷயங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வேலையை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பீங்க, அது செய்யாமல் இருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்களை நோண்டி அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுக்கணும்னு நினைக்காங்க. இது உங்களுடைய மேலதிகாரியும் கூட வேலை பார்க்குறவங்க தான். வேலை பார்க்குறவங்க பண்ண போகிறாங்க. அதனால அந்த டைமில் வந்து எதுலேயுமே ஆனால் ஒன்றுங்க, நான் அதையும் சொல்லிக்கிறேன், அப்படி எது வந்தாலும் அதை முடிச்சிருவீங்கன்னா அந்த வேலை கொடுத்தாலும் அது முடிக்கிறக்கூடிய அந்த திறமை உங்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா உங்களோட 6ஆம் இடத்துல செவ்வாய் போகணும், சுக்கிரனோட வீட்டில் செவ்வாய் போகணும் வந்திருக்கிறதுனால நீங்கள் அதை முடிக்கிறதுக்குள்ள திறமை இருக்கிறனால வேணால் பழைய வேலைகள் வரும். நீங்கள் அதை பொறுத்தல கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா ஆகஸ்ட் 26க்கு அப்புறம் செவ்வாய் வந்து 7ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு விதமான ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, அந்த மாற்றம் எதுனாலும் செஞ்சு முடிக்கலான்ற ஒரு தைரியம் வந்துடும். அப்படி வரும்போது தனிநபருக்கு தான், புரியுதுங்களா? தனிநபர் தனுஷ் ராசிகளுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் எதுனாலும் சமாளிக்கிறதுக்குள்ள ஒரு திறமை உங்களுக்கு இந்த டைமில் வரப்போகுது. ஆகஸ்ட் 25 முதல் சுக்கிர பகவான் கன்னிக்கு நான் சொல்லியிருந்தேன், சுக்கிரன் வந்து கரெக்டாக 10ஆம் இடத்துக்கு இறங்குவார். வீட்டுக்கு இறங்கும் போது என்னன்னா, இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வேலை பார்க்குற இடங்கள், வெளி வட்டாரங்களுக்கு வேலைக்கு போவாங்க பார்த்தீங்களா, வெளி வட்டாரங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து சுற்றி இருக்கிற இடத்துல கவனம் மறந்துக்கணும். புதிய ஆட்களை சந்திப்பீங்க. புதிய ஆட்களை சந்திக்கும் போதும் நீங்கள் கொஞ்சம் நிதானம் கடைபிடிக்கிறது நல்லது. எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ணக்கூடாது. முக்கியமாக கம்பெனி விஷயமான விஷயங்களை நீங்கள் எதுவுமே ஷேர் பண்ணுறீங்க. எதுக்குன்னா, 3வது நபர்கள் அந்த ஆகஸ்ட் 26க்கு அப்புறம் 25க்கு அப்புறம் உங்ககிட்ட வருவாங்க. ஏதாவது உங்ககிட்ட இந்த நியூஸ் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு வர போகிறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது, அது உங்களுக்கு இவங்க இப்படிப்பட்டவங்கன்றா தெரியாது. அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த மாதிரி நபர்கள்ட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் மனசு காட்டி கொடுத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சந்திர பகவான் 7லேருந்து அடுத்து 8க்கு இறங்கும்போது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிரச்சனையாக வரப்போன்றது உங்கள் மனசு காட்டி கொடுக்கும். அப்படி எது வந்தாலும் அதை நீங்கள் தொழில் ரீதியாக அப்படி வந்தால் அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆனால் ஒன்றுங்க, இதில் என்ன தான் இது இருந்தாலுமே நான் ஒன்றே சொல்லிக்கிறேன், உங்களுக்கு வந்து கெட்ட பேர் வராது, அதான் முக்கியம். பேட் நேம் வராது. ஏன்னா நீங்கள் வந்து எது கொடுத்தாலும் வேலை பார்க்குறதுக்குள்ளே ஒரு தைரியம் வரும்னு சொல்லியிருந்தேன்ல,
கடின உழைப்பு மூலமாக எல்லா விஷயத்தையுமே செஞ்சு முடிக்கிறதுக்குரிய ஒரு காலத்தை இப்போ கொண்டு வந்துட்டு இருப்பீங்க. வணிகம், வியாபாரத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும். இந்த மாதத்தில் வந்து அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு செயல்களும் கண்டிப்பாக ஒரு லாபகரமாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, செவ்வாய் 7ஆம் இடம் மாறுவார். அப்படி இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க, இந்த பார்ட்னர்ஷிப்லேயும் பலவிதமான இது உண்டும். தொழில் ரீதியாக கொஞ்சம் பயணங்கள் போக வேண்டியிருக்குங்க. சரிங்களா, வெளியே ட்ராவல்ஸ் பண்ணுவீங்க. அந்த ட்ராவல் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அது மூலமாக ப்ராஃபிட் உண்டுங்க உங்களுக்கு. சரிங்களா, அதுக்கு மூலமாக ப்ராஃபிட்டும் உண்டாகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் இந்த டைமில் முதலீடு, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பழைய விஷயங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இது தொழிலுக்கு மட்டும் கிடையாது. நான் தொழிலில் உங்களோட பழைய வேலைகளை எடுத்து வெளியே கொண்டு வருவாங்க. அதே மாதிரி நீங்கள் சில வேலைகள் அப்படி கிடப்பில் போட்டிருப்பீங்க, வேண்டாம் அப்படி இருக்கட்டும் சொல்லி போட்டிருப்பீங்க. அந்த வேலைகள்லாம் செய்யறதுக்குரிய ஒரு நேரம் இப்போ வந்திருக்கு. அந்த வேலை என்ன சொல்கிற, வியாபாரத்தில் தான். இது யார் சொல்லணும், உங்களுடைய பார்ட்னர் சொல்லலாம். நம்ம அதை பழசு விட்டுருக்கோம்னா அதை முதலீடு போட்டு அதை செய்ய தொடங்கும். அப்படி அது சம்பந்தமாக சிந்தனைகளும் விவாதங்களும் தொடங்கும், பேச்சுவார்த்தை நடக்கும். சரிங்களா, இந்த பேச்சுவார்த்தை எடுத்து, அதாவது சொல்லுவாங்கள்ல, சில பழைய வேலைகள் தாமதமானாலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு அது ஒரு சிறந்த பலனையும் நல்ல லாபத்தையும் கொடுக்கும்ன்றத இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தனுஷ் ராசிக்காரங்கள் நிறைய பேர் அதாவது சொல்லுவாங்களே, ஏன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருவாங்க. ராசிக்கு 3ஆம் இடம் கும்பத்தில் சனி பகவான் உட்காந்துருப்பாரு. அப்போது சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு வந்து அந்த பழைய விஷயங்கள் ஃபுல்லாக எடுத்து கொண்டு வந்து அதன் மூலமாக ஒரு ப்ராஃபிட்டும் கொடுத்து அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு நிலையும் கொடுக்குற மாதிரி காட்டிகிட்டு இருக்காரு. அப்போ இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்க போகுது. இன்னொரு விஷயம், இப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ஆகஸ்ட் 1லேருந்து ஒரு 26 வரைக்கும் ஒரு 26 நாள் செவ்வாய் வந்து கரெக்டாக உங்களுடைய செவ்வாய் இதில் இருப்பாப்புல, ரிஷபத்தில் இருப்பார். அடுத்து மிதுனத்துக்கு மாறுவார். புரியுதுங்களா? இந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, நான் ஒன்றே சொல்லிக்கிறேன், புதிய பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு நான் சொன்ன பழசை நான் ஒரு தடவை சொன்னேன். அடுத்து என்ன சொல்கிறேன்னா, புதிய பிஸ்னஸ் தொடங்குறதுக்குள்ளே ஒரு விதமான மோட்டிவேஷன், ஒரு விதமான உற்சாகம் பிறக்கும். சார், புதிய பிஸ்னஸ் எந்த ஒரு இது நல்லா பார்த்துவோங்க, உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் புதுசாக ஒரு பிஸ்னஸ்குள்ளே போவான், இது நம்ம பண்ணால் நம்மளுக்கு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தொழில் தொடங்குறதுக்கு ஒரு புதிய வாய்ப்பு உண்டாகும். ஆனால் அந்த வேலையும் ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜாதகத்தில் செவ்வாயோட மாற்றம் உங்களுடைய ஒரு பல மாற்றங்களை இங்கே கொண்டு வந்துட்டுருக்கு. அப்படின்ட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுகிறது. தொழில் ரீதியாகவும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுகிற மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இங்கே காட்டிகிட்டு இருக்கு. அப்போ தனுசு ராசி என்பவர்களுக்கு வந்து தொழிலாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே ஒரு முன்னேற்பாடாக ஒரு சிறப்பாக இருக்கும். இப்போ நாங்கள் எதுக்கு இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க. அப்போ நம்மளுக்கு இது சொல்லியிருந்தாங்க, அதை கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அப்போ நம்ம இந்த இடத்துல கவனமாக போனால் நம்மளோட செலவுகளை குறைக்கலாம்னு சொல்கிற ஒரு ஐடியா வந்துடும். அப்போ இந்த காலகட்டம்ன்றது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் எல்லாமே சிறப்பாக போகிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, குடும்ப வாழ்க்கை இந்த மாதம் சிறப்பாக தாங்க இருக்கும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டில் நல்லா பாருங்கள், உங்கள் 2ஆம் வீட்டுக்குரிய சனி பகவான் 3ஆம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக, தம்பி தங்கச்சி மூலமாக உங்களுக்கு ஒரு லாபம் உண்டு, ஒரு ப்ராஃபிட் உண்டு. உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அந்த உதவி உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் உதவும். அது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அது கொஞ்சம் சாதகமாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, அவர் சனி பகவான் பின்னோக்கி போவார். அப்போது சூரியன் 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். உங்கள் வீட்டில் உங்களுடைய தந்தையை பற்றி, அதாவது சொல்லுவாங்களே தகப்பனாரோடைய, ஏன்னா சூரியன் இருக்கார் பார்த்தீங்களா, 8ஆம் இடத்துல சூரிய பகவான் வந்திருக்கார். அப்போ தகப்பனார் மீது ஒரு விதமான பாசமும் அவருடைய ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு கவலைகளும் உண்டாகும். கவலைப்பட வேண்டாம். குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ இந்த 6ஆம் இடத்துல இந்த குரு பகவானும் ஒரு விஷயம் உண்டு. 6ஆம் இடத்துல குரு பகவான் உட்காந்துருக்காருன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த குருவும் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் ஒரு வலுவான அன்பை வெளிக்காட்டுவார். புரியுதுங்களா? மகிழ்ச்சிகள் ஏற்படும், மகிழ்ச்சிகள் தான் உண்டாகும். 4ஆம் வீட்டின் அதிபதி குரு பகவான் 5 6ஆம் வீட்டில் இருப்பார். அதாவது உங்களுடைய ராசிக்கு அங்கே ராகு உட்காந்துருப்பார். நல்லா பாருங்கள். அப்போது இந்த காலகட்டங்களில் என்ன அப்படின்னா, குடும்பத்தில் சில நேரங்களில் ஒரு அமைதி இல்லாத நிலை வருங்க. எல்லார் வீட்லேயும் உள்ளது தானே. அந்த அமைதி இல்லாத நிலை உண்டாகி அது அப்படி குறையும். புரியுதுங்களா? ஒவ்வொருத்தர் மேலேயும், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. ஒவ்வொருத்தவங்க மேலேயும் நீங்கள் அக்கறை காட்டி ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கிடையாது, அதாவது இந்த மாதம் முழுசாக சனி பகவான் வந்து வக்ர பேசி தான் இருப்பார். இந்த மாதம் முழுசாக, ஏன்னா அவர் 5 மாதம் இருக்க போகிறார்.
சில நேரங்களில் உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, சகோதர சகோதரிகள் அவங்க மேலே சில அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும்போது அது மூலமாக கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இது ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன், இது மாறிடும், அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா மாதம் பிற்பாதியில் வந்து சுக்கிரன் உங்களோட 10ஆம் வீட்டுக்கு நுழைவார். அப்போ 4ஆம் வீட்டில் ஒரு பார்வை, அதை 7ஆம் பார்வைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது விழும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களோட விட உங்களுக்கு தனிப்பட்ட முறையில், அது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஆரோக்கியம் விஷயத்தில் சொல்லியிருப்பேன், ஒரு உடல்நிலை பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை நீங்களே சரி பண்ணுற அளவுக்கு உங்களோட உடம்பு அதை மாற்றி கொடுக்கும். சரிங்களா, மாற்றி கொடுக்கும். அதனால் நீங்கள் அதை வந்து உறுதியோடு, அதான் நான் சொல்கிறேன், குடும்ப நண்பர்கள்ன்ற விஷயம் வந்து நண்பர்கள்ன்றவங்கள்ட்ட இருந்து உறுதியோடும் சந்தோஷமாகவும் இருக்கிற காலமாக தான் இருக்க போகுது. அப்போ சரி, நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம். அப்போ இதுக்கு வந்து கண்டிப்பாக தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து ஏதாவது பரிகாரங்கள் ஏதாவது இருக்குமா? கண்டிப்பாக உண்டுங்க. ஏன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த பரிகாரம்ன்ற விஷயத்தை நம்ம செய்யும்போது இந்த மாதம் போல், ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனைக்கு நம்ம மாற்றான விஷயம் தானே செய்ய போகிறோம். அப்போ அந்த பிரச்சனைகளுக்குள்ள மாற்றான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் இருக்குங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னு சொன்னேன்னா, காதல், திருமணம். ஏன் இந்த காதல் திருமணம்ன்ற விஷயத்தை நான் உள்ளே கொண்டு வரேன்னா காரணம் இருக்குது. இவங்களுடைய ராசிப்படி இப்போ தனுஷ் ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துக்கு குரு, அதை சொல்லுவாங்களே செவ்வாய் மாறுவார். 7ஆம் இடத்துக்குரிய அதிபதி வந்து 8ஆம் இடத்துல உட்காந்துருப்பார். அதுக்கப்புறம் அவர் பின்னோக்கி போவார். இதில் என்ன ஒரு விஷயம்னா, உங்களுடைய காதல் விஷயத்தில் மாத தொடக்கத்தில் செவ்வாய் 8ஆம், அதாவது அவருடைய பார்வைன்னு இருக்குல்ல, அவருடைய பார்வைகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம், ஏன்னா செவ்வாய் வந்து சுக்கிரனோட வீட்டில் தான் உட்காந்துருப்பார். ஆமாம், அப்போ என்ன ஆகுன்னா காதல் உறவுகளில் சின்ன பிரச்சனைகள் அதிகரிக்கும். அதான் பிரச்சனைங்க. எதுக்கு இந்த பிரச்சனைன்றது அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுத்துட்றேன். 2 பேருக்குமே டைம் கிடைக்காதுங்க பேசுறதுக்கு, டைம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுனா 2 பேருக்குள்ளேயும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். புரியுதுங்களா? இதுதான் முக்கியமான காரணம். அப்போ இதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நேரம் மாறும். நீங்கள் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன், நம்ம 12 ராசியிலையுமே காதல்ன்ற விஷயத்தில் ரொம்ப நெருக்கம் காட்டுறது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான். ஒன்று மேஷம், இன்னொன்று தனுஷ், நீங்கள் தான். அப்போ தனுஷ் ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த காதல்ன்ற விஷயத்தில் வந்து நீங்கள் எப்படி கூட, உங்களுடைய அதிபதி குரு பகவான், அந்த குரு வந்து சுக்கிரனோட வீட்டில் உட்காந்துருக்காரு. பகை வீட்டில் உட்காந்துருந்தாலுமே அவர் எந்த அளவுக்கு உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்தாலுமே அதே நேரத்துக்கு உங்களுக்குள்ள நெருக்கத்தையும் கொடுத்துருவார். ஏன்னா 2 பேருக்குள்ளே ஒரு ஈகோ விட்டு போய் பேசிடுவீங்க. அப்போ கண்டிப்பாக இந்த காதல் தனிநபர் சொல்லுவாங்கள்ல, தனிநபர் விஷயத்தில் வந்து ஒரு உறவில் ஒரு உறுதியான ஒரு ஒற்றுமை உண்டாகும். அதனால் நீங்கள் லவ்ன்ற விஷயத்தில் சரி இப்படி ஆகுதே, கருத்து வேறு, எங்களை விட்டு போயிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களை விட்டுலாம் போக மாட்டாங்க. அவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அந்த லவ்ன்ற விஷயம் கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலுமே அது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முதல் பாதியில் மட்டும்தான் இருக்குது, பிற்பாதியில் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஆனால் ஒன்றுங்க, ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பிற்பாதியில் கட்டணும்னா உங்களுடைய காதல் நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து முன்னேற்றி தான் விட்டது தவிர எந்த இடத்துலையுமே உங்களை வந்து தள்ளி விட்டது கிடையாது. உங்களை வந்து முன்னேற்றி கொண்டு போயிட்டே இருக்கும். லவ் பண்ணுற தனுஷ் ராசிக்காரங்க லவ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அது வந்து சக்ஸஸாக தான் இருக்கும் தவிர என்றைக்குமே அது வந்து நெகட்டிவாக இருந்தது கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், திருமணம் ஆகாதவர்களுக்கு, காதல் திருமணத்துக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் வாய்ப்பு இருக்குது. நான் எப்படி சொல்கிறேன்னா, ஆகஸ்ட் மாதம் முடியும் பார்த்தீங்களா, ஆகஸ்ட் மாதம் முடிகிற அந்த 20ஆம் தேதி 25க்கு அப்புறம் நீங்கள் ஆவணி மாதம் பிறக்கும். அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் போயிட்டு நான் இப்படி ஒருத்தர் லவ் பண்ணுறேன், அது தனுஷ் ராசிக்காரங்க பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய விருப்பம் சரியான முறையில் நிறைவேறும். மகிழ்ச்சியான திருமணம் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் இதை கொண்டு போக பாருங்கள். இன்னொன்று சொல்லுங்கள், திருமணம் ஆனவர்களுக்கு, இப்போ நம்ம திருமணம் ஆகாது, இப்போ லவ் மேரேஜ் அவங்களுக்கு ஓகே இருக்கும். திருமணம் ஆகாத அரேஞ்ச் மேரேஜ் பண்ணதுக்காக சில பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கும் இந்த காலகட்டம் வந்து சாதகமான சூழ்நிலை உண்டாகும். எதுக்குன்னா, திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நல்லா பாருங்களேன், குருவுக்கு வந்து 5, 7, 9ஆம் பார்வை மட்டும் கிடையாதுங்க, 2ஆம் பார்வையும் 11ஆம் பார்வையும் உண்டு. அது வந்து ஒரு மறைவு பார்வைன்னு சொல்லலாம், அது பவர் கிடையாது. ஆனால் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் இடம்ன்றது வந்து புதன். அப்படின்ட்டு இருக்கும்போது உங்கள் வீட்டில் இந்த நேரத்துக்கு திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கும்போது திருமணத்துக்கான வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்துக்கு திருமணமானவர் இருப்பாங்க பார்த்தீங்களா, திருமணமானவருக்கு தங்களுடைய கணவன் மனைவி கிட்ட ஒரு காதல்ன்ற விஷயத்திலும் நெருக்கம்ன்ற விஷயத்துலையும் ஒருவித முன்னேற்றம் உண்டாகும். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, அதுவும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா உங்களுடைய மனைவி இருக்காங்கன்னா மனைவி மூலமாக அன்பு உயர்வும். சரிங்களா?
ஒருவருக்கொருவர் ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதை உண்டாக்குவீங்க. நெருக்கம் அதிகமாக ஏற்படுறதுக்கும், அந்த நெருக்கம் மூலமாக சில சந்தோஷமான விஷயங்கள் உங்களுடைய வீட்டில் எது நடக்குவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. முக்கியமான விஷயம், தனுசு ராசி என்பவர்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல, அது ஆணோ பெண்ணோ 2 பேர் இருக்கிறாலுமே உங்களுடைய எதிர் துணை வீடுன்ற துணைன்னு இருப்பாங்களா, அது மனைவியாக இருக்கட்டும் இல்லை கணவர் இருக்கட்டும், அவங்க வீட்டிலேருந்து உங்களுடைய துணையோட தாய் மூலமாக பிரச்சனை ஏற்படும். அப்போ இந்த காலகட்டங்களில் அதை கொஞ்சம் கவனமாக கையாள பாருங்கள். ஏன்னா அந்த ஒரு பிரச்சனை அதிகமாக காட்டுது. அப்போ அந்த ஒரு விஷயங்களை தவிர்க்க பாருங்கள், சரிங்களா? ஏன்னா அதே நேரத்துக்கு உங்களுடைய பார்ட்னர் இருப்பாங்கள்ல, அவங்களுடைய ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க உங்களுக்குன்னா அது முக்கியத்துவம் கொடுங்கன்னா. தனுசு ராசியர்களுக்கு இன்னொரு விஷயம் உண்டுங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறோம்ல, அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறது, அது உங்கள் இப்போ கணவன் மனைவியாக இருக்கட்டும், அவங்க யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா அந்த அட்வைஸ் நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக அது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு நல்ல ஒரு இது உண்டுங்க. அப்படி ஒரு இதுவும் காட்டுது. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க அட்வைஸை கேட்டு நடக்கும்போது உங்களுக்கு அது மூலமாக நிறைய முன்னேற்றம் உண்டு, லாபமும் உண்டு. அப்போ அந்த ஒரு இதையும் எடுத்து கொண்டு போக பாருங்கள். முக்கியமான விஷயம், உங்களுடைய தாம்பத்தியம்ன்ற விஷயத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் இருக்கும். அது மூலமாக ஒரு நற்செய்தியும் வர உண்டு. இதுவும் யோகம் தாங்க. தனுசு ராசிகளுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நெருக்கம் காட்டுறதும் தாம்பத்திய உறவுகள் நீங்கள் அதிகமாக இருக்க அது உங்களுக்கு வந்து நிறைய நெகட்டிவ்ஸ் உங்ககிட்ட இருந்து கொண்டு போயிடும். லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். அப்போ தாம்பத்திய உறவுன்ற விஷயத்த கையில் எடுக்க பாருங்கள், செய்ய பாருங்கள். அது கொஞ்சம் நல்லா இருக்கும், சரிங்களா? அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயம், இவ்வளோ நேரம் பார்த்துட்டோம். தனிநபரும் பார்த்தாச்சு, 9 கிரகங்களை வச்சும் பார்த்தாச்சு. அப்போ இந்த காலகட்டங்களில் என்ன பரிகாரங்கள் நம்ம உங்களுக்கு செய்யலாம், தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன இது சம்மந்தமாக பரிகாரங்கள் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு விஷயம், ஏன்னா உங்களோட ஜாதகத்தில் வந்து தொழிலுக்கு போகிறவங்க பார்த்தீங்களா, தொழிலுக்கு போகிறவங்க, வியாபாரம் செய்கிறவர்கள், எந்த இதாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒர்க் பண்ணுங்கள், கவர்மெண்ட் ஸ்டாஃபாருங்க எதாக இருங்க. ஆனால் ஒன்று, நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் வெளியே கிளம்போது, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலுமே மஞ்சள் பொடி வைத்து அதுக்கு மேலே லைட்டாக குங்குமம் வச்சுக்கணும். இது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து நான் சில இடங்களில் எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் கொண்டு போகக்கூடாதுன்னு நீங்கள் அழிச்சிருங்க போகும். ஆனால் உங்கள் நெத்தியில் வந்து டெய்லி அதை 30 நாளும் மஞ்சள் பொடி குங்குமம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். இது ஒரு யோகம். ஏன்னா செவ்வாய் குரு 6ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு உங்களை வந்து ஒருத்தர் வந்து பார்க்குறவர் கூட உங்களுக்கு அந்த எதிர்ப்பு உங்ககிட்ட வராது. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அப்படின்னு இருக்கும்போது மஞ்சள் பொடியும் குங்குமத்தையும் உங்கள் நெத்தியில் வச்சுட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு இதுவும் சொல்லலாம், செவ்வாய்க்கிழமை தோறும் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வத்திற்கு, உங்களுக்கு விருப்பமான ஒரு தெய்வம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அர்ச்சனை செய்கிறது ரொம்ப நல்லதுங்க, சரிங்களா? அர்ச்சனை செய்கிறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். இதில் முக்கியமான விஷயம், இந்த உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு 7ஆம் இடம், ராசிக்கு 7ஆம் இடம்னு வச்சுக்கிடுவோமே, தனுஷ் ராசிக்கு 7ஆம் இடம் புதன் பகவான், அவர் 8ஆம் இடத்துல வந்திருப்பார். அப்போ அந்த 8ஆம் இடம் இருக்கும்போது இந்த காலகட்டங்களில் வந்து நாகர் வழிபாடு, ஏன்னா உங்களுக்கு 4-10 தொழில் ஸ்தலம் இருக்கட்டும், அதாவது ராகு கேது புதன் இதெல்லாம் வச்சு ஒரு கிரகத்தை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு இது காட்டுது. என்னதுன்னா, நாக வழிபாடு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். நாகர் தெய்வம் இருப்பார் பார்த்தீங்களா, நாகராஜர். அப்போ இந்த தெய்வங்களோட வழிபாடு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, நம்ம அதுக்கு நாகர கோயிலுக்கு தான் போகணும் இல்லை, சிவன் பெருமாள் இவங்க 2 பேர்ட்டையுமே நாகர் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, புதன்கிழமை, புதன் அல்லது செவ்வாய், இந்த 2 கிழமை எடுத்துவாங்க, புதன் அல்லது செவ்வாயில் வாரத்துக்கு நீங்கள் சிவன் கோயில் அல்லது பெருமாள் கோயில் போயிட்டு மஞ்சள் பொடி பாக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா, உங்கள் கையால் மஞ்சள் பொடி பாக்கெட் வாங்கி கொடுத்து வேண்டிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி காட்டுது. கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை இந்த தெய்வம் கொடுப்பாங்க. ஏன்னா எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் கொடுக்குற மஞ்சள் பொடி வந்து சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் செய்யும்போது நாகருக்கும் அந்த மஞ்சள் போய் சேரும்போது கண்டிப்பாக தெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும்போது, அதாவது நான் திருப்பி சொல்கிறேன், தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் நல்ல மாதம், ஆகஸ்ட் மாதம் ரொம்ப சிறப்பான மாதம். இன்னும் சிறப்பாகிறதுக்கு தான் நான் இந்த பரிகாரம்லாம் செஞ்சு சொல்கிறேன். அப்போ இந்த பரிகாரம்லாம் செய்யும்போது உங்களோட தொழில் எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு நல்ல மாற்றங்கள் வரும், முன்னேற்றம் வரும். அப்போ இந்த முன்னேற்றத்தை நீங்கள் எடுத்து இந்த மாதத்தை நல்லபடியாக கொண்டு போகும்படி இந்த வீடியோவில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அடுத்தடுத்து இதே மாதிரி வீடியோஸ் வந்துட்டுருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆனந்த் சுப்பையன். நன்றி, வணக்கம்.